தளபதி விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் வந்து 1ஆம் மாசம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்ப இந்த சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா இவங்க நடிச்ச படம் வந்து 1ஆம் மாசம் 14ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இன்னமும் 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. எதனாலதான் தளபதி விஜய் அண்ணா படத்துக்கு போட்டிக்கு ஏன் போட்டி போடுறாங்கன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப சிவகார்த்திகேயன் நினைச்சா தடுக்கலாம், இந்த மாதிரி போட்டிக்கு ரிலீஸ் பண்ணா தள்ளி போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி போலாம். ஆனா அவர் போக மாட்டாரு. இவருக்கு பட வாய்ப்பு கொடுத்து இவருக்கு லைஃப் கொடுத்து தனுஷரே வந்து சிவகார்த்திகேயன் மதிக்கல. துப்பாக்கி கொடுத்த நம்ம தளபதி விஜய் அண்ணாவையா வந்து நன்றி நினைச்சு பார்க்க போறாரு. சிவகார்த்திகேயனுக்கு நினைப்பு நினைக்கிறேன் தளபதி விஜய் அண்ணா அளவுக்கு ரசிகர் பட்டாளம் வச்சிருக்கோம் அப்படின்னு. இவ்வளவு நாள் சிவகார்த்திகேயன் படத்தையே வந்து தளபதி விஜய் அண்ணா ரசிகர்கள் தான் நிறைய பேர் போய் சப்போர்ட்டே பண்ணாங்க. அது கூட அவருக்கு தெரியவே இல்ல. தளபதி விஜய் அண்ணா மாதிரி ஒரு சிங்கத்து கூட மோதுறதுக்கு எதெல்லாம் கிளம்பி வருது பாருங்களேன். தளபதி விஜய் ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த பராசக்தி படத்தை தியேட்டர்ல போய் பார்க்காதீங்க. அப்ப நம்ம சிவகார்த்திகேயனுக்கு என்ன நடக்குது அப்புறம். தளபதி விஜய் அவர்களின் கடைசி படமாகவும் ரசிகர்களின் அதிக எதிர்பார்ப்பில் வெளியாக காத்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் தினத்தை ஒட்டி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மேலும் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக எந்த படமும் வரவில்லை என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது தளபதி விஜய் அவர்களின் அரசியல் மக்கள் சந்திப்பு ஈரோட்டில் நடந்து முடிந்த பின்னர் பராசக்தி படக்குழு வெளியிட்ட தேதியை அதிரடியாக மாற்றி விஜய் அவர்களின் ஜனநாயகன் படம் வெளியாகும் மறுநாள், அதாவது ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள். இந்த சூழலில் விஜய் ரசிகர்கள் மற்றும் சினிமா ரசிகர்கள் பலரும் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை விமர்சித்து பேசி வருகின்றனர். அதேபோல் மலேசிய தமிழர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் கூட சிவகார்த்திகேயனை குறிவைத்து பேசியுள்ளார். அதில் அவர் படக்குழு என்னதான் முடிவெடுத்தாலும் படத்தின் ஹீரோவான சிவகார்த்திகேயன் முடிவில்லாமல் அது மாற்ற முடியாது, இவர் ஓகே சொன்னதால் தான் இந்த வெளியீட்டு தேதி மாற்றப்பட்டதாகவும் சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் உதவி செய்தவருக்கு எப்படி அந்த நன்றியை மறக்க முடிந்தது என்பதை குறிப்பிட்டு அவர் பேசியுள்ளார். ஆனாலும் விஜய் அவர்களின் ஜனநாயகன் திரைப்படம் உறுதியாக வசூல் சாதனை நிகழ்த்தும் என ரசிகர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள்.